ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். நம்ம இந்த வீடியோவில் பாகுபதம் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு 10 நிமிஷத்தில் சட்டுன்னு சூப்பரான டேஸ்ட்டில் எல்லாராலையும் செய்யக்கூடிய வகையில் ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இதை விட ஈஸியாகவும் டேஸ்டாகவும் ஸ்வீட் செய்ய முடியாது. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்காக இது போல் ஒரு பெரிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தட்டில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு, அப்படி இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பூசி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஸ்வீட் ட்ரே இருந்ததுன்னா நீங்க அதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட் ட்ரே இல்லாதவங்க இது போல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தட்டை நெய் பூசி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ரெடி பண்ணி அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுருங்க. அது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா கடாயில் நான் 250 ml மெஷரிங் கப்பால் 1 கப்பு அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்துட்டு நிதானமான தீயில இதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து விட்டு எடுத்துக்கிறேங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த கோதுமை மாவை பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்வீட் நல்ல மணமாக இருக்கும். அதே சமயம் சாப்பிட்றதுக்கும் நல்ல ருசியாகவே இருக்கும். இப்போ கோதுமை மாவை நல்லா வறுத்தாச்சு. அடுத்ததா நான் எந்த கப்பால கோதுமை மாவை மெஷர் பண்ணணும் அந்த கப்பால 1/2 கப்பு இதுல நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்க்கறது விருப்பம் இல்லைன்னா 1/4 கப்பு நெய் 1/4 கப்பு ரீஃபைண்ட் ஆயில் இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கோங்க. ஆனா நெய் மட்டுமே சேர்த்து செய்யும் போது இந்த ஸ்வீட் ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. சரி, இப்ப வறுத்த கோதுமை மாவுல நெய் சேர்த்தாச்சு. இப்போ கேஸ் ஃப்ளேம மீடியம்ல வச்சுட்டு இந்த கோதுமை மாவை நெய்யில நல்லா இது போல மேற்கொண்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கைவிடாம இது போல கலந்து விட்டுக்கிட்டே வாங்க. நம்ம மிக்ஸ் பண்ண இந்த கோதுமை மாவை மேற்கொண்டு நல்ல இதுலயே பொறிஞ்சி மேற்கொண்டு நல்ல ஒரு வெண்மை நிறத்துக்கு இதே போல வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு வீடியோல பார்க்கும் போதே தெரிஞ்சிட்டு இருக்கும். இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கும் அப்புறமா நம்ம எந்த கப்பால கோதுமை மாவு அளந்தமோ அதே கப்பால 1/2 கப் அளவுக்கு இதுல சர்க்கரையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்க்கறதுல விருப்பம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, பொடித்த வெல்லம் இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க தாராளமா தித்திப்பு சுவைக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்க நல்லாவே முழுமையான தித்திப்பா ஸ்வீட் சாப்பிடுவீங்க அப்படின்னா 3/4 கப் அளவுக்கு இதுல சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு மிதமான தித்திப்புக்காக 1/2 கப் அளவுக்கு மட்டும்தான் சர்க்கரையை சேர்த்திருக்கேன். சரி, இப்போ இதுல சேர்த்திருக்கக்கூடிய சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆயிட்டு கரைஞ்சதுக்கும் அப்புறமா அதே கப்பால 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் இப்போ இதுல சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல பால் பவுடர் நீங்க அவசியமா சேர்க்கணும்னு கேட்டீங்கன்னா இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்தா சேர்த்துக்கோங்க, தேவையில்லைன்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. பால் பவுடர் சேர்த்து செய்யும் போது ஸ்வீட்டோட டேஸ்ட் ரொம்பவே ரிச்சா இருக்கும். அதுக்காக தான் சேர்த்திருக்கேன். நீங்க 10 ரூபாய் சேஷே கூட பால் பவுடர் விக்குது, அதை மட்டும் வாங்கி ஒரு சேஷே யூஸ் பண்ணா கூட போதுமானதா கூட இருக்கும். இப்போ பால் பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா மிதமான தீயிலேயே நல்ல கட்டிகள் இல்லாம இது போல மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததா நம்ம கோதுமை மாவு அளந்தோம்ல அந்த கப்பால 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போதுமே கேஸோட ஃப்ளேம் லோல தான் இருக்கணும். இப்போ இதை மிக்ஸ் பண்ண இப்போ பாருங்க ஒரு 2-3 நிமிஷத்துலயே நம்ம சேர்த்திருக்கக்கூடிய பாலை இந்த கோதுமை மாவு கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணிடுங்க. வீடியோல உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். நம்ம ஃபர்ஸ்ட் கப்பா சேர்த்திருக்கக்கூடிய பால் முழுசையுமே அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் அதே கப்பால 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். மொத்தத்துக்கு இதுல நம்ம இன்னைக்கு 2 கப் பால் சேர்க்கிறோம். உங்களுக்கு 2 கப் பால் சேர்க்கறதுல விருப்பம் இல்லைன்னா நீங்க 1 கப் பால் 1 கப் தண்ணீர் கூட சேர்த்துக்கலாம். ஆனா இதுல தண்ணீர் சேர்க்காம முழுமையா பால்லயே இந்த ஸ்வீட்டை செய்யும் போது ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்டா இருக்குங்க. அதே சமயம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் சாஃப்டாவும் இருக்கும். ஸோ கூடுமான அளவு நீங்க தண்ணீரை தவிர்த்துட்டு முழுமையாவே பால் சேர்த்தே செய்ய பாருங்க. இப்போ நான் டோட்டலா 2 கப்பு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்வீட் கடாயில ஒட்டாம நல்லா திரண்டு இந்த மாதிரியான ஒரு பதத்துக்கு வந்திருக்கும். மோஸ்ட்லி இது கட்டிகள் தட்டுறதுக்கு சான்ஸே இருக்காது. அப்படியே கலந்து விடுறதுக்கு நல்ல ஸ்மூத் அண்ட் சாஃப்டாவே இருக்கும். பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரியான ஒரு பதம் வந்ததுக்கும் அப்புறமா இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இப்போ இந்த இடத்துல நீங்க ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. ஃபைனலா இப்போ இந்த இடத்துல நம்ம சேர்த்திருக்க நெய் கூட ஆப்ஷனல் தான். நீங்க தேவையில்லைன்னு நினைச்சீங்கன்னா இப்போ நீங்க சேர்க்கிற இந்த 2 ஸ்பூன் நெய்யை கூட ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நான் ஏலக்காயும் நெய்யையும் சேர்த்து ஃபைனல் நல்லா மிதமான தீயில ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்ல சுருள கடாயில ஒட்டாத அளவுக்கு இது போல நல்லா திரண்டு வர்ற ஸ்டேஜ் வர அளவுக்கு கலந்து விட்டுட்டு கேஸ் ஸ்டவை கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேங்க. இப்போ ஸ்வீட் ரெடி.
ஸ்வீட் பேட்டர் பார்க்கறதுக்கு இப்படிதாங்க இருக்கும். இப்ப சுட சுட இருக்கிற இந்த ஸ்வீட் கலவை ஆறுறதுக்கு முன்னாடி நம்ம நெய் பூசி வச்சிருந்தோம்ல தட்டு, அதுக்கு சட்டுன்னு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இதை கொஞ்சம் கூட ஆற விட்டுறாதீங்க. ஆறுறதுக்கு முன்னைய ஸ்டேஜ்லயே இது போல ஒரு கரண்டியால நல்ல மேல அழகா சமன்படுத்தி விட்டு லெவல் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்ல பூசி விட்டு லெவல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஹெல்தியான ட்ரை நட்ஸை நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுட்டு இதோட டாப் லேயர்ல டெக்கரேட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி செய்யறதுனால ஸ்வீட் பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். ஸ்வீட்டை கடிச்சு சாப்பிடும் போது இந்த ட்ரை நட்ஸ்லாம் வாயில கடிப்படும் போதும் சாப்பிட்றதுக்கு ஸ்வீட் ரொம்பவுமே டேஸ்டா இருக்குங்க. ஓகே, அடுத்ததா நைஃபோட எட்ஜில் இந்த மாதிரி கொஞ்சமாக நெய் எடுத்து அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்ஸில் நீங்கள் இதை கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸ்கொயர், ரெக்டாங்கிள், டைமண்ட், உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. எனக்கு டைமண்ட் ஷேப் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இதை இன்றைக்கி டைமண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணிக்கிறேன். டைமண்ட் ஷேப் பார்க்கறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்குங்க. பாருங்க, ஸ்வீட்டை சூடாக இருக்கும் போது தான் கட் பண்ணணும். கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்வீட் முழுமையாக ஆறுனதுக்கு அப்புறமா பிளேட்ல இருக்கிற ஸ்வீட்டை இது போல வெளியில எடுத்துடலாம். நைஃபால ஒரு ஸ்வீட்டை எடுத்தீங்கன்னா பிளேட்ல ஒட்டாம இது போல அழகா ரிமூவ் ஆகி வந்துடும். அப்புறம் என்னங்க, எல்லாருமே எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். எனக்கு இந்த பாகுபதம்லாம் இருக்கக்கூடாதுங்க. ஏதாவது சிம்பிளா ரொம்ப ஈஸியா சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டா இருந்தா ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணுங்க. எல்லாருமே ரொம்ப விருப்பமா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இது போல ரெசிபிஸ் உங்களுக்கு நிறைய வேணும்னு நினைச்சீங்கன்னா சூப்பர் கிச்சன் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.